Hello friends, welcome to Ramesh Arsubai Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற Saturday lunch menu பன்னீர் புலாவ் and egg மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற bell symbol-ஐ click பண்ணீங்கன்னா latest notification உங்களுக்கு கிடைக்கும். வாங்க புலாவ் செய்யறதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன். ஒரு 30 minutes ஆவது இது ஊறணும். அப்பனா தான் உங்களுக்கு நல்ல ரைஸ் ஃப்ளஃபியா சாஃப்ட்டா கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு cumin seeds, அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் பன்னீர் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல நீங்க சோக் பண்ணிக்கங்க. ஃப்ரோசன் பன்னீர்னா அது உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் 1 கப் ஆனியன், 1 கப் டொமேட்டோ, 1 கப் கேப்சிகம் ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 2 green chilli, தேவையான அளவு ஆயில் அண்ட் கீ. அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பன்னீரை நம்ம ரோஸ்ட் பண்ணி கீல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையும் யூஸ் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டிருக்கேன். இந்த கீலே நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் வச்சாச்சு. குக்கரில் நம்ம குக்கர் சூடான அப்புறம் ஒரு ஆயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ, ஸோ நல்லா சூடான அப்புறம் நம்ம அந்த பட்டை, மிளகு, ஏலக்காய், கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அப்புறம் cumin seeds அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் ரைஸ்க்கு ஒரு பெரிய ஆனியன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆனியன் சின்ன ஆனியன்னா 2 ஆனியன் எடுத்துக்கணும். ஸோ ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இது கூடவே நம்ம க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டோம். ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மஞ்சத்தூள் ரொம்ப சேர்த்துக்க வேணாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இல்லை நம்ம புலாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர். நம்ம கேப்சிகம் சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஸ்பைஸ் எப்படினாலும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் கோரியண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு க்ரம்பிள்டு பன்னீர், அது க்ரம்பிள் பண்ண பன்னீர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் அளவு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி தான். ஸோ அதனால் கரெக்டாக ஊற்றிக்கோங்க, அளந்து ஊற்றிக்கோங்க. ஸோ நான் 2 கப் ரைஸ் எடுத்துக்கனால 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே நீங்கள் ரைஸ் போட்டோன்னா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க.
அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் வந்து உடையாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து உங்களுக்கு அழகாக வரும். ஸோ நம்ம தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா தேவையில்லை, இன்னும் இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பன்னீர் புலாவ் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற அந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஃப்ளேமை வந்து ஒரு மினிமம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா அந்த பன்னீர் வந்து உள்ள வரைக்கும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸோ கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. சிம்மரில் வந்து ஒரு 5 மினிட் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்க்கு 4 to 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பன்னீரில் அந்த ஸ்பைஸ்னஸ்லாம் அப்சார்ப் ஆகிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை எரிய வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸில் அதை வச்சோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா அடிபடிச்சிரும். ஸோ டேஸ்டான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாயில்டு எக் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ சோம்பு நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம ஆனியன் 1 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மசாலா வேணும்னா ஆனியனும் டொமேட்டோவும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய மசாலா கிடைக்கும் எக் மசாலாவில். ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கின அப்புறம் நாம் தக்காளி ஒரு 1/2 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 தக்காளி எடுத்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ தக்காளி சேர்த்தப்பறம் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்குறதுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஜீரா பவுடர், அது ஆப்ஷனல் தான், அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை, இந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக, நல்லா வெந்து வர்றதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அதுவும் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் பவுடர் போட்டோன்னா உங்களுக்கு அந்த எக் மசாலா கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாயில்டு எக்கை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா டேஸ்டான எக் மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ரசம் சாதம், பருப்பு சாதம், இல்லைன்னா புலாவ் எல்லாத்துக்கும் நீங்கள் சூட் ஆகும். சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது ஆனியன் அண்ட் டொமேட்டோவோட
குவான்டிட்டியை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஸோ ரொம்ப எம்மியான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய லன்ச் ரொட்டீன், நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரான சாட்டர்டே லன்ச் ரொட்டீன் ரெடி ஆகிடுச்சு.